குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் அதுக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸில் மேஜராக எஸ்பெஷலி இந்த டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, நல்லா அதாவது ஈவன் டில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்குமே அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்க தான் டாப்பர் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஆல் ஆஃப் அ சடன் நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு முடியாது, எனக்கு உடம்பு என்னமோ பண்ணுது, என்னை ஃப்ரீயாக விடுங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஐ வாண்ட் டு பி அலோன், நான் கொஞ்சம் தனியாக இருந்தேன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது, நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக நம்ம அவங்கக்கிட்ட பார்க்குறோம். அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபியர், சைக்கலாஜிக்கல் ஃபியர், வரிஸ் அண்ட் தேர் வெரி ஃபீலிங் இன்செக்யூர்ட். ஓகேங்களா? அதாவது அது அவங்க அதுலேருந்து அதை வெளிக்காட்ட முடியாமல் அதில் இருந்து நம்மளால் யாரும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது, இன்செக்யூர்ட் ஃபீல் அதை வந்து அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ் விச் காசஸ் மென்டல் ப்ரெஷர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தட்? அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இமோஷன்ஸ், அந்த தாட்ஸு அந்த இமோஷன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் தட் தாட்ஸ்? ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வீட்டில் வேலை பார்க்குறவங்க காலையில் கோலம் போடுறாங்க, போய் காஃபி போடுறாங்க. ஆனால் அவங்க கோலம் போட்டதே மறந்துட்டு போயிட்டு காஃபி போட்டோடனே திருப்பி கோலம் போட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கான்ஷியஸாக அந்த வேலை மேலே அந்த ஃபுல் தாட்ஸாக அதில் கவனிக்காமல் அவங்க அதை வேகத்தோடு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு அப்போ தான் போயிருப்பாங்க, திருப்பி அதே கேள்வி அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம என்ன இப்போ தானே கேட்டு போனேன் அப்படின்னு கேட்கும் போது, ஓ நான் கேட்டுட்டேன்னா, ஸோ செய்யக்கூடிய செயல்களும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ்னால வந்து அவங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இது காமனாக சில பேருக்கு அது பார்க்கலாம். பட் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ரிலேட்டட் டு ஸ்டடீஸ். நான் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா, இது நான் கரெக்டாக எழுதிடுவேனா, நான் அந்த மார்க்லேருந்து நான் கம்மியாகிடுவேனா, மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நான் அந்த மார்க் குறைஞ்சதே இல்லையே, அந்த சப்ஜெக்ட்ஸ் டீச்சர் நம்மளை என்ன நினைப்பாங்க. ஸோ இந்த பலதரப்பட்ட தாட்ஸு அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த கிரேடு அதை தே கெட் ட்ராப்டு வித் கிரேட்ஸு. அப்படின்னா அவங்க அந்த கிரேட்ஸ்குள்ளே அவங்க சிக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ தே பீன் மோட்டிவேட்டட் அண்ட் தே பீன் என்கரேஜ் அண்ட் ஸோ தட் அதை வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டை வந்து அவங்களால அதை இழந்துருவோமோன்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள அந்த இன்செக்யூர் ஃபீல் வருது. இந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாட்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த தாட்ஸ் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் டூ மெனி தாட்ஸ் ஒன்றா வரும்போது அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வராங்க இல்லையா? ஸோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லணும், டோன்ட் வரி அபவுட் டூ மெனி திங்ஸ் டுகெதர். ஒரே நேரத்தில் வரக்கூடிய பல எண்ணங்களை ஒன்றா போட்டு அதை சிக்கலை உண்டு பண்ணிக்காத அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். முதன்மையாக பெருசாக ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறாங்கன்றத அதை எப்படி சிறுசுப்படுத்திகிட்டே வரணுங்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிற அந்த விஷயத்தை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அந்த தாட்ஸ்னால தான் அவங்க இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகி அது அவங்க ஆக்ஷனை வந்து பாதிக்குது. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற அந்த ஆக்ஷனை பாதிக்குதுங்கிறத நம்ம கான்ஃபிடன்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து, ஓ அப்படியா நான் அவ்வளோ தாட்ஸை போட்டு குழப்பிக்கிறேன்னா அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீ ஆக்கியபைட்லேருந்து அவங்கள வெளியே வர்றதுக்கு. ஏன்னா அந்த ரியாலிட்டி அவங்க உணரணும். சரிங்களா? ஸோ அந்த ரியலைசேஷன் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு எதில் டிஃபிகல்ட்டியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் டாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் தே ட்ரை டு மக் அப் திங்ஸ். இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஈஸி வே ஆஃப் டூயிங் திங்ஸில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் மக் பண்ணிவிட்டு கேட்குறத அப்படியே புக்கில் இருக்கிறத ப்ரெசென்ட் பண்ணுறவங்க நிறைய சில்ட்ரன்ஸை நம்மளால் பார்க்க முடியும்.
ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு பயம் வருது. பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த கான்செப்டை புரிஞ்சு அதை படிச்சுட்டு அதை எழுதினாங்கன்னா அதோடைய அவுட்லைன் பார்த்து அதை புரிஞ்சு எழுதுகிற அளவுக்கு வந்து தே டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம். அப்படியே ஒருத்தவங்க எழுதியிருக்க புக்கை அப்படியே மக் பண்ணி அப்படியே போய் வாமிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அது ப்ராக்டிஸில் இருக்கிற பிள்ளைங்க என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய தாட்ஸ் வேரியேஷன்ஸில் வரும்போது அவங்களுக்கு பெரிய லெவலில் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர் வருது. ஸோ அந்த ஃபியரை வந்து அதை எப்படி பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸு. ஸோ இந்த தாட்ஸ் அந்த இமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த இமோஷன்ஸ் அந்த ஆக்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ தே ஆர் லேண்டிங் வித் தி இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணோன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அவங்க 2-3 விஷயத்த ஒன்றா போட்டு யோசிக்கக்கூடாது. அந்த தாட்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ரியாலிட்டியில் அவங்கள பிளான் பண்ணி அந்த ஷெட்யூலிங் தேர் ஒர்க்கு. உன்னால் எவ்வளோ முடியுமோ இப்போதைக்கு அதை படி, உன்னால் முடியும், இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன்ஸ் சொல்லி கொடுக்கணும். டைவர்ஷன்ஸ் அப்படின்னும் போது அவங்கள தன்னைத்தானே என்டர்டெயின் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த பீரியடில். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள், அவங்க தன்னை பார்த்துக்கக்கூடிய செல்ஃப் கேர்லாம் பண்ணுறத கொஞ்சம் லேக் ஆகுறது. யாருன்னா சொன்னால் தான் செய்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள அதை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வி ட்ரை டு வெண்ட். அது ஏர்லி த பெஸ்ட்டு. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து விஷயமே தெரியாது. பாப்பா நல்லா தானே இருந்தா, ஏன் இப்போல்லாம் தூங்க மாட்டா, இது ஒரு அந்த வேறு மாதிரி பயந்து போயிடுறாங்களே தவிர என்ன ரீசனுங்கிறது அவங்களால, இது வந்து ஒரு சாதாரண விஷயம், மனரீதியான விஷயம்னு பார்க்கணுமே தவிர ஐயோ மனசு பாதிச்சிச்சா, தூங்கவே இல்லையே அப்படின்னு ஒரு பயப்படுற விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு 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 ஃபியர்லெஸ் சப்போர்ட் வந்து ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து அது ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிரச்சனையை கேட்டு சரிப்பா நீ இதை இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு கம் அவுட் ஆஃப் வித் திஸ் ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸில் இருந்து அந்த பிரச்சனையை எப்படி வெளில வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.